எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். மாலினி, எஸ் மேடம். நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மேடம். சரி, ஓகே, நீ போ. ஓகே மேடம். வினிதா, எஸ் மேம். நான் கொடுத்த ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் மேம். சரி, ஓகே. சக்தி, அண்ணா, உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்ல சிவா பேசுவாரா? ஏன்னா அப்படி கேக்குற? நிச்சயமா பேசுவாரு. இல்ல, ஏற்கனவே இந்த ஏற்பாடுல சிவா செம்ம கடுப்புல இருக்காரு. இதுல எப்படி ஃபங்க்ஷன்ல பேசுவாருன்னு தெரியல. சரி, என்ன பேசணும்னு கரெக்டா எழுதி வச்சிட்டியா? ஒரு பக்கம் இல்ல, 2 பக்கம் இல்ல, 3 பக்கம் எழுதி வச்சிருக்கேன். பாத்து சக்தி, 3 பக்கத்துக்கு எழுதி வச்சுட்டு 30 பக்கத்துக்கு திட்டு வாங்கிட்டு போறேன். விடுன, பாத்துக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. கவலைப்படாதண்ண, நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ணே, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன சக்தி? சிவா பேச வேண்டியதெல்லாம் நான் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இது நம்ம ரன்பீர் கிட்ட கொடுத்து டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வைக்க சொல்லுங்க. சரி, குடு சக்தி. என்ன எனது பெயர் அடிபடுகிறது? வந்துட்டியா ரன்பீர்? இது ஃபங்க்ஷன்ல பேசுறதுக்கான கண்டென்ட். போக இளமையில் ஆடி வருகுதா? சார், எனக்கு இந்த மாதிரி இன்னொருத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக்லாம் பேசினா 50 ரீடேக் வாங்குவேன். இதே என்கிட்ட சொந்தமா பேச சொன்னீங்கன்னு வச்சுங்க, சூப்பரா செமையா பேசுவேன். அதனால ஃபங்க்ஷன்ல நானே பேசிக்கிறேன். இத நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. யோ ரன்பீர். நோவா? அட ஆமாயா, நீதான் சூப்பரா பேசுற ஆளா? இது என்ன உனக்கு நினைச்சியா? இது சிவா பாஸ்க்கு. ஓ, பாஸ்க்கா? ரன்பீர், இதை எடுத்துட்டு போய் டிடிபி பண்ணி. சார், டீ காஃபிலாம் பியூன்ட்ட சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லாதீங்க. யோ, இதை டிடிபி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாயா. ஐயோ, இந்த மாதிரி விளக்கமா சொல்ல வேண்டியதானே? சீக்கிரம் வாங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. ஒரு கலைஞர வளரோட மாட்டீங்களே. நம்ம ஆளுகிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் இதுதான். சக்தி, இவன் பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறானா? ஐயோ, இதுக்கு நடிக்கலாம் தெரியாது, அது நிஜமாவே பைத்தியம் தான். பொண்ணுங்களை பத்தி பேசுறதுக்கு எழுதி வச்சு படிக்கணுமா? இந்த உலகத்துல பொண்ணுன்னு சொன்னா போதும், கதை, கவிதை, கழுதை, பேச்சு எல்லாம் அருவி மாதிரி கொட்டுமே. ஸ்கூல் டைம்ல பேச்சு போட்டியில பெண்ணுன்ற தலைப்புல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரிய போகுது? ஐயோ, கொஞ்சம் அதிகமா பேசினா தூக்கம் வருதே. சரி, நம்ம சக்தி மேடம் பெண்களை பத்தி அப்படி என்னதான் எழுதியிருக்காங்கன்னு பாப்போம். வாவ், சூப்பர். பெண்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது. அடடா. இந்த உலகமே பெண்களால தான் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஆனா பெண்களால தான் இந்த உலகம் இருக்க போறதில்லைன்றது உங்களுக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் கம்மி தான். ஆமா, இத பாஸ் எப்படி படிக்க போறாருன்னு தெரியலையே. சரி, நமக்கு கொடுத்த வேலையை செய்வோம், ட்ரை பண்ணுவோம்.
அப்படியா? அடியே சக்தி, இந்த லெட்டரை வச்சு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. யா ஷூர் வி வில் டெஃபினெட்லி மீட். என்னோட ஷெட்யூல் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஐ திங்க் அரௌண்ட் Sir, போங்க. நீ போ ரன்பீர். பாஸ் நான் போனா ரொம்ப திட்டுவாரு பாஸ். நீங்க போங்க. அட போங்க ரன்பீர். ஐயோ யோ ஏன் ஃபோனை கட் பண்ண? பாஸ் எல்லாம் ரெடியா பாஸ்? நீங்க வந்து பேசணுமா பாஸ்? அதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. வாங்க பாஸ். யோ இப்படி சொன்னா வரவர் கூட வராம போயிடுவார் போல இருக்கே. சிவா ப்ளீஸ் வாங்க. எங்க வரணும்? என்ன சிவா இப்படி சொல்லிட்டீங்க? உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்கணும். வாங்க. ஆமா பாஸ், ஸ்பெஷல் ஸ்பீச், ஸ்பெஷல் லெட்டர் எல்லாம் ரெடியா இருக்கு பாஸ். யோ வாங்க பாஸ். பல்ல உடைச்சிருவேன். கார்த்திக், நீங்க இவன் கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலை பாக்குறீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. வெல்கம் பாஸ். ஏய் அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல, மறுபடியும் எதுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்றீங்க? பாஸ் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு பாஸ். இப்ப போய் இப்படி சொல்றீங்களே பாஸ். பாஸ் மேடமே இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, வாங்க பாஸ் போலாம். ஜோ ஒண்ணு நான் சொல்றது உங்க யாருக்கும் புரியலையா? என்னெல்லாம் வர முடியாது. பாஸ் இப்ப நீங்க என்ன மராத்தியா சொன்னீங்க? தமிழ்ல தானே சொன்னீங்க. எனக்கு நல்லா புரியுது பாஸ். இருந்தாலும் நீங்க வந்து ஆகணும் பாஸ். ஜோ ரன்பீர், தேவையில்லாம கடுப்பேத்திட்டு இருக்க. வரலன்னு சொன்னா விட்டுரு. வரீங்க பாஸ். நான் வரல. பாஸ் உமன்ஸ் டே அதுமா பலம் வந்தா பலாத்காரம்லாம் பண்ணக்கூடாது பாஸ். அனாவசியமா பண்ண வச்சிடாதீங்க பாஸ். வாங்க பாஸ் போலாம். வரலன்னா வரலதான். ஐயா என்ன பாஸ் நீங்க எல்கேஜி பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டான்ற மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்கீங்க. ஆஹா இது வேலைக்கு ஆகாது. கார்த்திக் சார், பாஸ் இப்படி சொன்னா கேட்க மாட்டாரு. பலவந்தம் இல்ல, பலாத்காரம் பண்ணாதான் சரிப்பட்டு வரும். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? யோ இப்ப என்னையா பண்ண போறீங்க? பாஸ் பாத்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கே தெரியும் உங்களை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போக போறேன்னு. அடமுடிங்க வாங்க பாஸ். நான் வர மாட்டேன். ஜெய் பாகுபலி, கண்ணனுக்கு அரோகரா, 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 கண்ணனுக்கு அரோகரா, கண்ணனுக்கு அரோகரா, 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 அரோகரா. ஏய், 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 விடு. ஏய், சொன்னா கேளு. ஏய், அப்படிதான் அப்படிதான். விடாதீங்க விடாதீங்க, தூக்குங்க. அரோகரா, அரோகரா, அரோகரா. விடுங்கம்மா, அதான் பாஸ் எந்திரிச்சிட்டார்ல. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஓகே, கோட் எடுத்து மாட்டுங்க. செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஓகே ஆயிடும். யோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க ரன்பீர். அரோகரா. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏய், என்ன பண்ற? வாங்க பாஸ். வாங்க. போடுங்க. வாங்க பாஸ். வாங்க வாங்க பாஸ். வாங்க பாஸ். ஐயா, விடுங்க. வாங்க வாங்க. அவரை கூப்பிடுங்கம்மா. தள்ளிட்டு போங்க, தள்ளிட்டு போங்க. வாங்க பாஸ். வாங்க பாஸ். வாங்க. கூட்டு போங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. வர மாட்டார், புடிச்சு தள்ளுங்க. வாங்க. வெளியில வாங்க. ஏய், கொடுங்க. நர்பர். பாஸ் அடம் முடிக்காதீங்க பாஸ். கொடுங்க. பாஸ் உங்களுக்கு என்ன பர்த்டே பார்ட்டியா நடத்த போறாங்க? உமன்ஸ் டே தானே பாஸ். என்ன சார் நீங்க இன்னைக்கு உமன்ஸ் டே அதுவுமா நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே சார், மரியாதை செய்யலாமா? மரியாதை செய்யறதுக்கு எதுக்குடி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அவர் வேணா நான் சொல்ல ஆமா, போறேன். நான் வேணாம் தான் சொல்லுவேன். பாஸ் விளையாட்டுக்கு சொல்றாரு. பாஸ் விளையாட்டுக்கு தான் சொல்றாரு. பாஸ் உங்களுக்கு என்ன மஞ்சள் நீராட்டு விழா நடத்துறாங்க? உமன்ஸ் டே தானே கொண்டாடுறாங்க. அடம் முடிக்க வாங்க பாஸ். ஜோ ரன்பீர், நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏன் அப்படி பண்ற? நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க. ஏயா? சுத்துங்க சுத்துங்க. ஏய். ச்சே. ஏய். ஜாக். வைமா. ஏய், குனிங்க no, no, பாஸ். no. குனிங்க. இல்ல அப்படியே பக்கம் வச்சு விடுங்க. அட வைமா. பாஸ் பாஸ் அவசரப்பட்டு அழிச்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. இந்த ஒரு பொட்டு அழிச்சின்னு வச்சுங்க, இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பொட்டு வச்சு உங்களுக்கு புலிவேஷம் போட்ட மாதிரி ஆக்கிடுவாங்க பாஸ். உங்களுக்கு புலிவேஷமா? என்ன பாஸ் நினைச்சு பாத்தீங்களா? உங்க மூஞ்சி உங்களுக்கே பிடிக்கல. நான் சொன்னா சரியா தான் இருக்கும். வாங்க போலாம்.
பாஸ் நீங்க அடமுடிச்சிட்டே வாங்க, அப்பதான் ஜாலியா இடிச்சுக்கிட்டே வரலாம், நல்லா இருக்கும். ஜோ ச்சே. வாங்க நானே வரேன். பாஸ் பாஸ் இருங்க, ஆல் கேஸ் கமான் சாங் ஸ்டார்ட். நீங்க நல்லா இருக்கணும், இந்த ஆபீஸ் முன்னேற, இந்த ஆபீஸ் எல்லாம் ஜாலியா இருக்கணும் என்னால. நல்லா பூ போடுமா, போடுங்க போடுங்க. ஏய் போதும் போதும் விடுங்க, எல்லாம் போய் உட்காருங்க. போங்க போங்க போங்க, பாஸ் சொல்றாருல போய் உட்காருமா. பாஸ் கேக் ரெடியா இருக்கு, சீக்கிரம் வெட்டுங்க பாஸ். கேக் வெட்டி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா இரு. பாஸ் எங்களுக்காக கேக் வெட்டுங்க பாஸ். பாஸ் வெட்டுங்க பாஸ், யோசிக்காதீங்க பாஸ், வெட்டுங்க. ஜோ வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? யோசிக்காதீங்க, அட சொல்லுங்கம்மா. கேக் கட் பண்ண விஷயமா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, வெட்டுங்க பாஸ். இரு. ஹாப்பி பர்த்டே டே யூ. ஐயோ தப்பா சொல்லிட்டேனா? ஹாப்பி பர்த்டே உமன்ஸ் டே. சூப்பர் 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 சூப்பர். மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லார் சார்பாகவும் சக்தி மேடம் பாஸுக்கு இப்ப கேக் விட்டுவாங்க. என்ன வளர்றீ? அவங்க எதுக்கு எனக்கு கேக் ஊட்டணும்? என்ன பொறுத்து பாஸ் கேக் தான் விட்டுறாங்க, சாப்பிடுங்க பாஸ். போங்க. இருந்தாலும் அவங்க எதுக்கு ஒரே ஒரு எனக்கு வாய் கேக் வாங்கிங்க பாஸ். போங்க பாஸ், அடம் பிடிக்காதீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே தாய்மார்களே, இன்னைக்கு என்ன டே? வாட் டே? உமன்ஸ் டே, அதாவது பெண்கள் தினம். பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். பிகாஸ் கண்ட்ரி ஆஃப் ஐ. அதனால நல்லபடியாக கேக் வெட்டி கொண்டாடணும். பிகாஸ் கட்டிங் ஆஃப் த கேக். தெளிவா பேசியா? மிமிக்ரி ஸ்டேஜ் நினைச்சியா? நிச்சயங்க பாஸ். சரி ஓகே பாஸ். உமன்ஸ் டேவை முன்னிட்டு நமது பாஸை பற்றி நல்ல விதமாக நச்சுன்னு நறுக்குன்னு பேச நமது சக்தி மேடமை அழைக்கிறேன். இருங்க பாஸ். நமது பாஸை பற்றி நல்ல விதமாக பேச சக்தி மேடமை அழைக்கிறேன். நம்ம பாஸ் இருக்காரே, அவர் ஒரு சரித்திர நாயகன். இதயத்தை அலைப்பாய் விடாத தங்க மகன், தெய்வ திருமகன், ரோஜாவை கில்லாத காதலன். பாயிண்ட் பிடிக்கிறீங்க. சிவா இவளை எப்பவும் திட்டிட்டே தானே இருப்பாரு, இவன் ஏன் இப்படி பேசுறான்? காதலுக்கு மரியாதை தராத பருத்தி வீரன், பெண்கள் மத்தியில் நம்ம பாஸ் ஒரு ரெமோ. மேடம் நான் 2 டைட்டில் கார்டை போட்டுக்கிட்டுமா? கேரியன் நோ ப்ராப்ளம். அந்த வர மேடம், இப்படி வந்துருங்க. வணக்கம் பாஸ். உனக்கு எதுக்கு அந்த வார்த்தை பேசுறேன் பாஸ். நமது பாஸ் ஒரு அஞ்சாத சிங்கம், அடங்காத காளை, சீரும் சிறுத்தை, பாயும் புலி, குட்டி புலி, பதுங்குவதில் எலி, விவேகத்தோடு வேலை செய்வதில் வேலைக்காரன், அநியாயம் பண்றவங்களை எதிர்ப்பதில் அந்நியன், சொல்லி அடிப்பதில் கில்லி, சொல்லாம அடிப்பதில் திருப்பாச்சி, கோபம் வந்தா சிவகாசி, மன்னன், மாவீரன், பருத்தி வீரன், வீரத்தில் சிவாஜி, தாடி வச்ச பில்லா, கோட்டு போட்ட ஜில்லா, கூலா பேசினா ஜிகர்தண்டா, கொதிச்சு எழுந்தா அது நம்ம சிவாதாண்டா, சிவாதாண்டா, சிவாதாண்டா. ஆமாண்டா. ரன்பீர், எல்லாத்தையும் மைக்க விட்டுட்டு பேசிட்டீங்க. ஐயோ மைக்ல பேசலையா? இருங்க மேடம், மைக்ல பேசிடுறேன். நீங்க எது கைதறீங்கன்னு புரியுது. இருங்க இருங்க. சிவாபாஸ் வாழ்க, சிவாபாஸ் வாழ்க. இப்ப தட்டுங்க. சிவாபாஸ் வாழ்க. உங்கள யாராவது சிவா பாஸ் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க வந்து பேசலாம். நான் பேசுறேன். வாங்க.
வேணாம் வேணாம் நீ அங்கே உட்காரு. பேசிட்டு பாஸ் விடுங்க. நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் சிவா சாரை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் ஒரு கோவக்காரரு, தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு, பெண்கள்னாலே அவர் கடுப்பாவாரு, எல்லார் முன்னாடியுமே நம்மள இன்சல்ட் பண்ணுவாரு, இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள பாறைக்குள்ள ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம பாஸோட மனசுக்குள்ளேயும் ஈரம் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி நான் தனியா போயிட்டு இருந்தப்போ சில ரவுடி பசங்க என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்போ அந்த வழியா வந்த நம்ம சிவா பாஸ் தான் என்ன காப்பாத்தினாரு. என்னடா சினிமால வர மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆனா இதுதாங்க உண்மை. வழக்கம் போல சிவா பாஸ் என்னை திட்டாரு. எதுக்காக இந்த நேரத்துல வந்தேன்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த வேலை மட்டும் இல்ல, 6 மணிக்கு மேல நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன்னு சொன்னேன். என் அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாம போனவரு இன்னைக்கு எனக்கு இதே கம்பெனில ப்ரொமோஷனும் கொடுத்து சம்பளத்தையும் ஏத்தி கொடுத்து பார்ட் டைம் ஜாப் எல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லி என் அம்மாவோட ஹார்ட் ஆபரேஷனோட மொத்த செலவையும் இவரே செஞ்சுட்டாரு. பாஸ்க்கு இவ்வளவு ஃப்ரீ பிளாஸ்பேக்கா? பின்கதை பெருசா இருக்கே. ஆனா இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நல்லவரா இருக்கிற சிவா சாருக்கு நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்போதைக்கு என்னால செய்ய முடிஞ்சது இதுதான். பாஸ் ஐயோ பாஸ் வாங்க போடுறாரு. என்ன பண்றது இப்போ? ஐயோ தண்ணி தெளிக்கலாம். பாஸ் எந்திரிங்க பாஸ். என்னாச்சு பாஸ்? பாஸ் எந்திரிங்க பாஸ். பாஸ் எந்திரிங்க பாஸ். எந்திரிங்க பாஸ். என்னாச்சு? ஏமா நீ ஏமா இங்க நிக்கிற? கசாப்பு கடையில ஆடு தொங்குறத பார்க்க கூட பயப்படுவாரு, அவரை போய் இப்படி பண்ணிட்டியம்மா. போமா அந்த பக்கம். என்னாச்சு தெரியல. பாஸ் எந்திரிங்க பாஸ். பாஸ் எந்திரிங்க பாஸ். பாஸ் பாஸ் அப்பா பாஸ் போமா அந்த பக்கம். ஓகேவா பாஸ்? எதுவும் பிரச்சனை இல்லையே? யோ என்ன அதெல்லாம்? ஒண்ணும் இல்ல பாஸ், ஒண்ணும் இல்ல பாஸ். உட்காருங்க. ஓகே, இப்போ நம்ம பாஸ் நமக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் கொடுக்க போறாரு. அதெல்லாம் நான் பண்ணல, நான் கிளம்புறேன். பாஸ் ஆவாதீங்க. நீங்க என்ன சொந்தமா பேச போறீங்க? எழுதி கொடுக்கறது தானே பேச போறீங்க. நியூஸ் பேப்பர் நினைச்சிட்டு படிச்சு விட்டு போங்க பாஸ். இதாங்க பேப்பர் ரெடியா இருக்கு, படிங்க. படிங்க பாஸ். முதல்ல நீங்க உட்காருங்க பாஸ். சிவா பேசுங்க. சிவா பேசுங்க. உட்காருங்க பாஸ். இன்னொரு கம்பெனியில வேலை செய்யற அனைத்து ஊழியர்களுக்கும் வணக்கம். இந்த கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நான் மட்டும்தான். உங்களை மாதிரி வெட்டி ஸ்டாஃபுங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி உருப்படவே உருப்படாது. குறிப்பா லேடி ஸ்டாஃப், நீங்களாம் இந்த கம்பெனியில வேலை செஞ்சு என்ன சாதிச்சீங்க? ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வேலையை விட்டு போங்க. என்ன சார் நீங்க எங்களை இவ்ளோ கேவலமா பேசுறீங்க? நாங்க என்ன வேற வழி இல்லாமல இந்த கம்பெனில வந்து வேலை செய்றோம்? இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி. ஏய் வாங்கடி போலாம். எம்டி டவுன் டவுன், 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 எம்டி டவுன் டவுன். என்ன டவுன் டவுன்ங்கறாங்க? யார் அதை எழுதி கொடுத்தது? நம்ம சக்தி மேடம் தான் பாஸ். Ha 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 ha!